நம்ம மகிழ்வனத்துல உள்ள அத்தி மரங்கள பத்தி, நாட்டு அத்தி மரங்கள பத்தி ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல 2 மரம் இருக்குங்க. ஒரு மரம் வந்து வச்சு 1 வருடத்திலேயே வந்து காய்கள் வந்து வந்துடுச்சு. இன்னொரு மரம் வச்சு 3 வருஷம் ஆகுதுங்க. இன்னும் காய்கள் எதுவும் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நாங்க நேத்து தோட்டத்துக்கு போனபோதுங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லைங்க. மரத்துக்கு பக்கத்துல நின்னுட்டு இவ்ளோ பெரிய மரமாயிடுச்சு. ஆனா இன்னும் பழங்கள் எதுவும் வரமாட்டேங்குது. சத்து எதுவும் பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேங்க. இப்படிதாங்க ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடிங்க, ஒரு சில மரங்களுக்கு வந்து ஆணி அடிச்சா வந்து காய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதனால இந்த நாட்டு அத்தி மரத்துக்கும் ஆணி அடிச்சேங்க. அடிச்சு 4 மாசம் ஆயிடுச்சுங்க. அதனால இப்ப நெனச்சுட்டேங்க, ஏன் நம்ம ஆணியும் அடிச்சாச்சு, சத்து எதுவும் பத்தலையா? இதுக்கு என்ன குடுக்கலாம் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேங்க. கொஞ்சம் கவலையா தான் இருந்துச்சு. மரத்த போய் பக்கத்துல போய் பார்க்கலான்னு போய் பார்த்தாங்க. அதோட தண்டு பகுதியுமே நல்லா பருமன் ஆயிடுச்சுங்க. தண்டு பகுதியில போய் பார்த்தாங்க, ஒரு 3 பிஞ்சு விட்டுருக்குங்க. நான் கூட இந்த மரம் காய்க்காம விட்டுருமோ! நெறைய வீட்ல வந்து காய்க்க ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. காய்க்காமயே இருக்கு. அந்த மாரி ஆயிடுமோ! அப்டின்னு நெனச்சேங்க. ஆனா நம்ம மரம் வந்து காய் வந்துருச்சுங்க. ஏற்கனவே வந்து ஒரு மரம் வந்து நெறைய காய் குடுத்துட்டு இருக்குங்க. இன்னும் இந்த மரமும் அடுத்த சீசன் டைம்ல நெறைய வந்துருங்க. வருஷத்துக்கு 7 டைம் வந்து காய் வந்து பிடிக்குங்க. அந்த ஏற்கனவே இத வந்து நாங்க காய வச்சு பவுடரா தாங்க இது சேல்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கோம். இப்ப இதுவும் வந்துட்டா நெறைய வந்துருங்க. அடுத்து வந்து எப்படி சரியான முறையில இத எப்படி பக்குவப்படுத்துறது அப்படிங்கிறத தாங்க இத யோசனை பண்ணிட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.